கடைக்காரர் தகவல் பலகை ஒன்றை தன் அடக்க விலையை விட 15% அதிகமாக குறித்து பிறகு 15% தள்ளுபடி வழங்குகிறார் எனில் அவருக்கு கிடைப்பது என்ன அப்படின்றாங்க. ஸோ அப்போ அவருக்கு லாபமா நஷ்டமா எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது நான் சொன்னது தான், ரெண்டுலேயுமே 2% கொடுக்கும் பொழுது ரெண்டுலேயுமே 2 அல்லது 3% எப்படினாலும் கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி 2% கொடுக்கும் பொழுது ரெண்டுலேயுமே ஒரே பர்சன்டேஜாக இருந்து ஒன்று அதிகரித்து ஒன்று குறைந்தாலோ அல்லது ஒன்று குறைந்து ஒன்று அதிகரித்தாலோ டக்குன்னு நம்ம என்ன சொல்லியிருக்கேன், டக்குன்னு நம்ம சொல்லிடலாம் நஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். புரிஞ்சுதான் உங்களுக்கு? எப்போவுமே இந்த மாதிரி இருந்தால் நட்டம் தான் ஏற்படும், லாபம் வரவே வராது. எப்போது ரெண்டுலேயுமே சேம் பர்சன்டேஜாக இருக்கணும், ஒன்று அதிகரிச்சுக்கணும் ஒன்று குறைஞ்சிருக்கணும், ஒன்று குறைஞ்சிருக்கணும் ஒன்று அதிகமாக இருக்கணும். ஓகே, அப்போ நஷ்டம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் நஷ்டம் அப்படின்னு பொழுது நான் சொல்கிறது இந்த மெத்தடுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். நான் ரெண்டுமே சேம் பர்சன்டேஜாக இருந்து ஒன்று அதிகரித்து குறைந்து அதிகரித்தால் மட்டும்தான் நான் சொல்ல போகிற ட்ரிக் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போது எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 15 ஸ்கொயர் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணிங்க, அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 15 ஸ்கொயர் அளவு 225, 100ஆல் டிவைட் பண்ணால் 2.25% நஷ்டம் அவருக்கு. கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதேமாரி மாடலில் இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். ஒருவரின் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டு பின் 10% குறைக்கப்பட்டால் அவருக்கு கிடைப்பது என்ன அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, 10% அதிகப்படுத்துகிறாங்க, ரெண்டாவது 10% குறைக்கிறாங்க, ரெண்டுலேயுமே சேம் பர்சன்டேஜ். ஸோ அப்படி கொடுத்தா கண்டிப்பாக என்னது நட்டம் தான். அப்போ எத்தனை பர்சன்டேஜ் நஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணோம், இந்த 10 ஸ்கொயர் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணிடணும். ஸோ 10 ஸ்கொயர் பண்ணால் என்னது 100 தான் வரும். அப்போ 100ஆல் டிவைட் பண்ணும்போது 1% நஷ்டம் வரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஏ. கிளியரா?